ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு அது. பட் யாருக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரொம்பவே கொஞ்சம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட மாதிரி கடைசியாக ஒரு வழியாக நம்ம போயிட்டு நம்ம வாங்கணும்னு நினச்சி கேமரா வந்து வாங்கிட்டேன். அதனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பட் அது இந்த கேமரா வாங்கிக்கிட்ட நான் ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. போன வீக் சண்டே வாங்கினேன். இவ்வளோ நாள் வச்சுட்டு அன்றைக்கே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். அன்றைக்கி கொஞ்சம் மாறி இருந்துச்சு, மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு. வீடியோ போடணும் அப்படின்றது என்னமே தோணலை. அன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் மாறி இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுக்கலை. அதனால தான் நம்ம வந்து இந்த சண்டே வந்து நம்ம வ்ளாக் பண்ணுறோம். ஸோ கேமரா வாங்கிட்டோம். இப்போ கேமரா வாங்கிட்டு இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக போட்டுருவேன். நெக்ஸ்ட் வீக் ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். அந்த வீடியோ நான் இப்போ சொல்ல மாட்டேன் என்னன்றது. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் சண்டே இல்லை மண்டேக்குள்ளே நான் கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, அந்த கேமரா வந்து என்ன நல்லா இருக்குது அப்படின்றத பற்றி அதுக்குள்ளே போய் தான் இப்போ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இப்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன நல்லா இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருக்காக யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக மேலே வரணும். கண்டிப்பாக வந்துடுவேன். வர வரைக்கும் போராடுவேன். கண்டிப்பாக வருவான்ற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், கண்டிப்பாக வந்துடுவேன். டோட்டல் வேல்யூ பார்த்தாடினா 55,550 ரூபா வேல்யூ. நினச்சின்னு இருப்பாங்க நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் கிடையாது. இஎம்ஐ தான். 1 லேக் லோன் போட்டு மொத்தமாக வாங்கினேன். லோன் போட்டு வாங்கினதுக்கான ப்ரூஃப் வந்து என்கிட்ட ஃபோனில் மொபைல் இருக்குது. அந்த மெசேஜ் 17 வயசுல என்ன உசுரோட விட்டுருக்குன்னு கெஞ்சின போய் பேசுகிற பேச்சை பார்த்தியானே. உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தான். நம்ம வாங்கின கேமரா இந்த GoPro 12 ஹீரோ வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து 45,000 கிட்ட வருது. நம்ம வந்து வாங்கினது வந்து பார்த்தோன்னா 38,500 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம். அடுத்து வந்து அன்றைக்கே நம்ம போய் வாங்கினது வந்து கேமராவும் இந்த மைக்கு மட்டும். அதுக்கப்புறம் இந்த மைக்குக்கான மைக் அடாப்டரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா, மைக் அடாப்டர் அதுவும். அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கே வந்து நமக்கு பேட்ரி எப்படியும் கண்டிப்பாக பத்தாது அப்படின்ட்டு பேட்டரியும் வாங்கிட்டோம். அந்த பேட்ரி சார்ஜரு பேட்ரி வந்து இதில் பார்த்தோன்னா ஒரு 2 பேட்ரி வந்து கொடுத்துருந்தாங்க. வந்து ஃபுல்லாக இப்போது என்னென்ன இருக்குதுன்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் போனப்போ சண்டே இது தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து ஒரு ½ டே லீவ் போட்டேன். மொபைல் வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தேன். அதனால் கொஞ்சம் வீடியோவும் போட முடியல. மொபைல் சர்வீஸ்லேருந்து வாங்கிட்டதுக்கப்புறம் அன்றைக்கி மொபைல் வாங்கிறதுக்காக வர சொன்னாங்க. அப்படியே மொபைல் வாங்கிட்டு அன்றைக்கே வந்து இந்த கேஸும் ஆர்டர் போட்டிருந்தேன். ஷாப்புக்கு வந்துச்சுன்னு அவரும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். அந்த ஷாப்லேயே போய்ட்டு இந்த கேஸும் மெமரி கார்டும் வந்து வாங்கினோம். 256 GB மெமரி கார்டு. இந்த மெமரி கார்டு அன்றைக்கி தான் வாங்கினோம். இப்போ வந்து உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் இன்னொன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ப்ளஸ் இந்த கேமராவை தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உள்ளெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு. இது வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன். திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது வந்து வெளியே வந்து ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க, மேனுவல் புக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தாடினா உள்ளே ஒரு கார்டு. அதுக்குள்ளே இன்னும் நிறையா கார்டு இருந்துச்சு. இது வந்து ஸ்டிக்கர், ஒரு 3 ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பைக்கில் எங்கன்னா ஓட்டிடலாம். அடுத்து வந்து இன்னொரு மேனுவலும் கொடுத்துருந்தாங்க ப்ராடக்ட் டீட்டெயில் பற்றி. அதுக்கப்புறம் உள்ளே ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து பேட்ரி இதுக்கான கார்டு போல் ஏதோ. ஆனால் எனக்கு ஒன்று கூட படிக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சார்ஜர். இது வந்து எதுக்குன்னா நம்ம கேமராவுக்கு வந்து சார்ஜர் போடுறது. இது வந்து இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து இந்த மவுண்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. அந்த உள்ளே வந்து போடக்கூடிய அந்த மவுண்ட்டு இங்கேருந்து லாக் பண்ணுறது, இதுக்கான மவுண்ட்டு. இது வந்து ஒரு பேட்ரி ஒன்று. அப்புறம் இது வந்து அந்த மவுண்ட்டுக்கான லாக், உள்ளே போட்டு லாக் பண்ணுறதுக்கு கேமரா வச்சு. அடுத்தது வந்து இதுதான் ரொம்ப மெயின் நம்மளுடைய கேமரா. ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்போ ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஒரு 40,000 கொடுத்து கேமரா வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு என்னடா கீழே நான் போட்டு உடச்சிருவோமோ அப்படின்னு ஒரு பயம். இதுதான் நம்ம கேமரா. இதில் தான் வந்து நம்ம மோட்டோ விளாகிங் பண்ண போகிறோம். அடுத்து வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி போட்டு நம்ம கேமரா வந்து ஆன் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ ஆன் பண்ண வேணாம், மொத்தத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன இருக்குதுன்னு காட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இது வந்து அப்படியே ஓரமாக இருக்கும்.
அடுத்து வந்து நம்ம 2 பேட்டரி எக்ஸ்ட்ரா வந்து 2 பேட்டரி வாங்கணும். அதுக்கான சார்ஜரும் அது கூடவே சார்ஜரும் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பேட்டரி அடாப்டரு, அதுக்கான டைப் சி வந்து சார்ஜர் கேபிளும் கொடுத்துருந்தாங்க. அடாப்டர் வந்து மேலே இதுக்கு வர அடாப்டர் வந்து நம்மளே தான் வீட்டில் போட்டுக்கணும். எல்லாம் வெளியே எதனா வாங்கிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கினோன்னா அன்றைக்கி வந்து இதுவும் வாங்கணும். இது வந்து மைக் அடாப்டரும் வந்து நம்ம அன்றைக்கே வாங்கிட்டோம். எல்லாத்தையும் நான் அன்றைக்கே வாங்கி ஓப்பன் பண்ணிட்டேன். திரும்பவும் வந்து வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நான் திரும்ப எல்லாத்தையும் போட்டு ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் வந்து அந்த மைக் அடாப்டர் கேமராவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணது. இதுவும் வந்து GoPro அடாப்டர் தான். அடுத்து வந்து இது வாங்கிடணும், அந்த மைக் அடாப்டரில் கனெக்ட் பண்ணக்கூடிய மைக்கு. இது வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, இந்த மைக்குடைய அந்த டாப்பில் வர அந்த கேப்பு. இது வந்து ஊரில் எதனா ரேடியோ செட் எல்லாம் போடுவாங்கள்ல, அந்த ஆம்பில் கனெக்ட் பண்ணுற கனெக்டரு. அடுத்து உள்ள வந்து இது வந்து மைக்கில் அந்த உங்கள் ஷர்ட்டில் வந்து மாட்டின்னு பேசுவாங்க இல்லைங்களா, அதுக்கான இது. அப்புறம் இதுக்குள்ளேயும் வந்து ஒரு சில மேனுவலு கார்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மைக் கம்பெனியோடைய ஸ்டிக்கர். இது வந்து எங்கன்னா ஹெல்மெட்டில் இல்லை பைக்கில் இதுக்கு வந்து உள்ளே வந்து மைக். ஆனால் இது வந்து ரொம்பவே லென்த்தாக இருக்குது மைக்கு. இவ்வளோ பெரிய மைக்கு நான் ஹெல்மெட்டில் எங்கே வச்சு மறைக்கிறதுனே தெரியல. இதுலேயே வந்து 2 மோடு இருக்குது. ஒன்று வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸும், ஒன்று கேமரா யூஸும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்து கனெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் கேமரா மோடில் போட்டு மைக் கனெக்ட் பண்ணப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. வாய்ஸ் எல்லாம் பார்த்தேன், நார்மலாக நல்லா தான் இருக்குது. அடுத்து வாங்கினது வந்து நம்ம கேமரா சேஃப்டி பண்ணுறதுக்கான கேஸ். மேலே வந்து இந்த கேஸ் போடுவோம் இல்லைங்களா கேமராக்கு மேலே, அதுக்கான கேஸு. இது வந்து உள்ள என்ன பார்த்தோன்னா, இது ஒரு கேமரா நம்ம லென்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது. ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா இது வந்து நமக்கு தேவையானவங்க இது வந்து யூஸ் பண்ணலாம், நமக்கு வந்து தேவை இது பண்ணிடலாம். இதுதான் வந்து அந்த கேமரா க்ளோஸ் பண்ணுறதுக்கான, அந்த லென்ஸு க்ளோஸ் பண்ணுறதுக்கானது. ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் கூட நமக்கு தேவையில்லை அப்படின்னா இதெல்லாம் கூட எடுத்துடலாம். இப்படி பார்த்தா நல்லா இருக்குது. பட் எனக்கு வந்து இதுவும் வந்து இதிலே இருந்தால் நல்லா தான் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. அதனால் இதுவும் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இதுதான், இது வந்து 256 GB மெமரி கார்டு. இது ரேட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 4000 ரூபா கிட்ட வந்துச்சு. நம்ம துண்டு இருக்குது, அந்தளவுக்கு ஒர்த்து தான். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும். இதுதான் அந்த சிப்பு. இது வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோவில் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான அந்த கார்டு. இந்த மெமரி கார்டு வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு அந்த கேமராக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து இந்த மெமரி கார்டு மட்டுமே போதும். மெமரி கார்டு வச்சு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். அடுத்து இப்போதைக்கு அவ்வளோ நம்ம உள்ளே இருந்தது அது மட்டும். இப்போ வந்து கேமரா வந்து நம்ம ஆன் பண்ணி காட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து இதுதான் வந்து நம்ம பேட்டரி போடக்கூடியதானது. இது வந்து பார்த்தோன்னா இதை கொஞ்சம் மேலே இழுத்த மாதிரி இழுத்து கொஞ்சம் அப்படியே வெளியே அப்படி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். அடுத்து வந்து இது வந்து நமக்கு வந்து தேவைப்படாது. அதனால் இதை கழட்டுறது வந்து பார்த்தோன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா வந்துடும். உள்ளே வந்து பேட்டரி போட்டுடலாம். உள்ளே வந்து பேட்டரி போட்டாச்சு. அடுத்து நம்ம வாங்கின மெமரி கார்டு வந்து இதில் போட்டுடலாம். இதுதான் நம்ம வாங்கின மெமரி கார்டு. மெமரி கார்டு உள்ளே போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் அது உள்ளே போயிடும். அவ்வளோ லாக் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த கேஸ்லேயே போட்டுடலாம். ஏன்னா இன்னும் வந்து டெம்பர் கிளாஸ் போடவே இல்லை. மேலே வந்து ஸ்க்ரீன் கார்டு மட்டும் தான் போட்டுருக்குறோம், ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. பட் ஆனால் ஒரு பதட்டமாக இருக்குது, கீழே எனக்கு விழுந்து உடஞ்சிருமோ அப்படின்னு. அது வந்து நம்ம எப்போயும் யூஸ் பண்ணாலும் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கேஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து லாக் இருக்குது. இங்கே வந்து ஏரோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த பக்கம் இது பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து இப்படி வெளியெடுத்து வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணி இப்படி வெளியெடுத்தால் இந்த பக்கம் ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து கேமரா வந்து உள்ளே போட்டுடலாம். கேமரா உள்ளே வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும்.
அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டு லாக் பண்ண அவ்வளோதான் லாக் ஆகிடும். வந்து கேமரா ஆன் பண்ணி பார்த்துடணும். கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும். வந்து தெரியுது இல்லைங்களா என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தெரியுது. அடுத்து வந்து இப்போ மைக்கும் வந்து இதில் செட் பண்ணிடலாம். இது வந்து ஹெல்மெட்டில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத அப்படி பார்த்துடலாம். ஹெல்மெட்டில் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மவுண்ட்டுக்கானது வந்து கீழேருந்து மேலே போட்டாலும் சரி, இல்லை மேலேருந்து கீழே பண்ணலாம். எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து மேலேருந்து கீழே தான் போடுறேன். ஒன்றும் இல்லை, வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும். அவ்வளோதான் லாக் ஆகிடும். இப்போ இந்த ரப்பர் மாதிரி இருக்குது வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஏன்னா நீங்கள் கேமரா வந்து வெளியே வராமல் இருக்காது. என்னதான் ஃபோர்ஸ் பண்ணாலும் கேமரா வெளியே வராது. அடுத்து வந்து கேமரா இதில் வச்சுட்டு இந்த லாக் இதை வச்சு கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பக்கம் எனக்கு தெரியாது. வச்சுட்டு இந்த பக்கம் இருந்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். டைட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து மைக் அடாப்டர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மைக் அடாப்டர் வந்து போட்டு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் போட்டு இதை எடுத்து வச்சு இந்த ஹோல்ஸ் வந்து மைக் வச்சு போட்டு கரெக்டாக லாக் பண்ணாலும் அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு மைக்கு. அடுத்து இந்த மைக் வந்து இதில் கனெக்ட் பண்ணி இந்த மைக் வந்து இந்த ஹோல்ஸில் வந்து போட்டு இன்சர்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மைக் அவ்வளோதான். மைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த மைக்குக்கான ரப்பர் கொடுத்துருந்தாங்கல்ல அதை வந்து இதில் போட்டு இதை வந்து இதில் போட்டு அப்படின்னா இந்த மைக்கான கேப் வந்து மைக்காக மாறிச்சு. இதுதான் வந்து நம்மளுடைய மைக்கு. பட் ஒயரு தான் வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. இவ்வளோ பேர் லென்த்து எத்தனை மீட்ரு வேறு எவ்வளோ தூரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ பேருக்கு அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய செட்டு. இந்த ஒயர் எல்லாத்தையும் எடுத்து எங்கன்னா மறைக்கணும் அப்படின்னாக்கா இந்த பக்கம் சைட்லேயே நம்ம வாங்கினது மட்டும் இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம மைக்கை வந்து போட்டு மறைச்சிடலாம். இப்போ வந்து நான் மறைக்க போகிறதில்ல. நான் வந்து ஆல்ரெடி வீடியோ இதில் வச்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அந்த வீடியோ நான் இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். புரியல ப்ரோ, புரியல. காலேஜ் இல்லை, ஒர்க், ஆம்பூர். ஹலோ, சரி ப்ரோ. ஹலோ, அங்கே போகிறோம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வீடியோ கவர் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பேட்டரியோட லைஃப் பார்த்தாங்கன்னா ஒரு ஆஃப் என்ன சவுண்டு கேட்குது, ரெக்கார்டு இருக்குதா? இந்த பேட்டரி வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மிஞ்சி போனால் ஒரு 1 hour
1 hour தெரியல, பட் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 hour வீடியோ கிட்ட கவர் பண்ணேன். ரொம்ப லாங்காக போகிறோம், எங்கன்னா தூரமாக போகிறோம் அப்படின்னாக்கா இந்த 2 பேட்ரி இருக்குது. இந்த 2 பேட்ரி சார்ஜ் ஃபுல் பண்ணிவிட்டு 3 பேட்ரி இருக்குது இப்போது. இப்போ இந்த அந்த ஒரு பேட்டரியில் காலிச்சுன்னா இந்த 2 பேட்டரியில் மாற்றி மாற்றி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 பேட்டரி ஆர்டர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வாங்கின ப்ராடக்ட் வந்து இவ்வளோ தான். அதுக்கான பில்லு வந்து பார்த்துடலாம். பில்லு வந்து பார்த்தோன்னா எல்லோரும் நினச்சின்னு இருப்பாங்க நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு நான் வாங்கியிருப்போம் அப்படின்னு. இதெல்லாம் கிடையாது. இஎம்ஐ தான். 1 lakh லோன் போட்டு மொத்தமாக வாங்கினேன். லோன் போட்டு வாங்கினதுக்கான ப்ரூஃப் வந்து என்கிட்ட ஃபோனில் மொபைல் இருக்குது. அந்த மெசேஜை நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து கேமராவுடைய பில்லு தெரியுதுங்களா? GoPro Hero 12 Black அதுக்கான பில்லு வந்து இருக்குது பாருங்கள், 38,500 ரூபா. இதுதான் அதுக்கான வேல்யூ. கேமரா வெறும் கேமராவுடைய வேல்யூ மட்டும் இருக்குது. இப்போ அந்த கேமராவுக்கான மைக் அடாப்டர் இது வாங்கணும் இல்லைங்களா, இந்த அடாப்டர் மட்டுமே 4,500 ரூபா. அதுக்கான பில்லும் இருக்குது. மைக் அடாப்டர் 4,500 ரூபா அப்படின்றது. அடுத்து வந்து GoPro Endora Dual பேட்ரி சார்ஜரு, அதுக்கான சார்ஜரு அந்த நம்ம 2 பேட்ரி வாங்கணும் இல்லைங்களா, இந்த இது எக்ஸ்ட்ரா அதுக்கான பில்லு வந்து 6,900 ரூபா. அதோட வேல்யூ. இப்போது இது மட்டும் வந்துச்சு. அடுத்து இன்னொரு பில்லு வந்து வேறு இது அந்த மெமரி கார்டு வாங்கினதும் இந்த மைக்குக்கு மட்டும் லாங் கேஸு அந்த கேஸ் வாங்கணும் இல்லைங்களா, அந்த கேஸுடைய வேல்யூ வந்து 1,700 ரூபா. 1,700 ரூபா அந்த கேஸுடைய வேல்யூ. கேஸுடைய வேல்யூக்கு அப்புறம் சாண்டிக் எக்ஸ்ட்ரீம் ப்ரோ மைக்ரோ அதுக்கான பில்லு வேல்யூ வந்து 3,100 ரூபா. அந்த டமாத்துண்டு சிப்பு வந்து 3,100 ரூபா. அடுத்து போயா பை M1 மைக், அந்த மைக் வந்து 850 ரூபா. இதோட வேல்யூ வந்து ஒரு 5,650 ரூபா பக்கம் வந்துச்சு. மொத்தமாக வந்து இந்த பில்லு எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் வேல்யூ பார்த்தாடினா 55,550 ரூபா வேல்யூ. இவ்வளோ காசு மொத்தம் செலவு பண்ணேன். பட் இது வந்து இஎம்ஐலையும் போடல, இதுலேயும் பண்ணல. ஆனால் இது வாங்கினது வந்து நெட் கேஷ் தான். பட் நான் தனியாக வந்து பர்சனல் லோன் வந்து ஒரு 1 lakh லோன் போட்டு தான் வாங்கினேன். கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக மேலே வரணும். கண்டிப்பாக வந்துடுவேன். வர வரைக்கும் போராடுவேன். கண்டிப்பாக வருவான்ற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், கண்டிப்பாக வந்துடுவேன். நினச்சபடியும் நிறையா நடக்கும். கண்டிப்பாக நடக்கிற வரைக்கும் போராடுவேன். பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. வியூஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம சேனல் வந்து பார்த்தோன்னா 5,000 சப்ஸ்கிரைப் வந்து கரெக்டாக ரீச் பண்ண போகிறோம். 5,000 சப்ஸ்கிரைப் எப்படி வாங்கணும் அப்படின்றது தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நான் 1000 சப்ஸ்கிரைப் வாங்குறப்ப மட்டும் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 1000 சப்ஸ்கிரைப் வாங்கினதை மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போது பேக்கில் வந்து 4,000 சப்ஸ்கிரைப் எப்படி சேர்ந்தாங்கன்றதே தெரியல. பட் ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் நிறையா வரணும், வியூஸ் நிறையா வரணும், மேலும் நான் இன்னும் நிறையா வளரணும். அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலில் எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அவ்வளோதான். இதோட வந்து வீடியோ வந்து நான் முடிச்சிடுறேன். ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்துட்டேன். அந்த வீடியோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் வீடியோ தான். கேமராவில் எடுக்கிறதுக்கும் நம்ம ஃபோனில் எடுக்கிறதுக்கும் வீடியோ எப்படி இருக்குதுன்றதை நம்ம கேமராவுடைய வீடியோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஓகேவா? பாய். அவ்வளோதான். கட் பண்ணுறேன்.